வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு புதிய செய்தியோடு நேயர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினருக்கு மாத்திரமல்ல, இந்த பின்னலாடை தொழில்துறை பல்வேறு சரித்திரங்களை உள்ளடக்கியது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட வெற்றி சரித்திரங்களை பதிவு செய்வது, அதை தொழில்துறையினருக்கு வழங்குவதன் மூலமாக தொழில்துறையினரை எப்போதும் உத்வேகத்தோடு வைத்திருப்பது, இதை நம்முடைய சேனல் தலையாய கடமையாக செய்து வருகிறது. அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் வீரபாண்டி பகுதியில நொச்சிப்பாளையம் பிரிவு அந்த பகுதியில அமைந்துள்ளதுதான் எல்எஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம், ஏற்றுமதி நிறுவனம். இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திருமதி பாண்டிச்செல்வி லிவிங்ஸ்டன், அவங்கள தான் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். ஒரு பெண்ணாக பிறந்து இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை அளித்து ஏற்றுமதி வர்த்தகத்திலும் பல்வேறு பாராட்டு சான்றிதழ்களையும் விருதுகளையும் பெற்று திகழ்கிற ஒரு நிர்வாக ஆளுமையைத்தான் நாம் இப்பொழுது சந்திக்க வந்திருக்கோம். வாங்க, எல்எஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய நிர்வாகி திருமதி பாண்டிச்செல்வி லிவிங்ஸ்டன் பேசலாமா அவங்ககிட்ட? அம்மா வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா, உங்களுடைய ஏற்றுமதி நிறுவனத்தை எல்லாம் சுற்றி பார்த்தோம். நிறைய தொழிலாளர்கள் தங்களுடைய வேலையை கடமையை கண்ணாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சின்ன வயதிலே நீங்கள் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தை உருவாக்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த உங்களுடைய அனுபவத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த தொழில் சார்ந்த பயணங்கள், அதிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், இதைத்தான் நம்முடைய நேயர்களுக்கு நாம் வழங்க இருக்கிறோம். அடுத்து வருகிற 20 நிமிடங்கள் உங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்கிறதாக இருக்கிறது. எப்பொழுது உங்களுடைய இந்த ஆடை உற்பத்தி துறைக்குள்ளாக நீங்கள் வந்தீர்கள்? எந்த வயதில் நீங்கள் தொழில் கற்றுக்கொள்ள தொடங்கினீர்கள்? சொல்லுங்க. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சார். இப்போ உங்களோட யூடியூப் சேனல் வந்து இந்த என்னை மாதிரி தொழில் பண்ற நிறைய பேரை வந்து ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை நான் பார்த்தேன், அதையும் பார்த்து உங்களோடதுல நான் சர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க எங்க கம்பெனிக்கு வந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்க அங்கீகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சிங்க சார். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வருவேன். இவ வந்து பாத்தீங்கன்னா, நான் 2007 வந்து நான் இங்க திருப்பூருக்கு வந்தேன். திருப்பூருக்கு வரும்போது ஒரு சின்ன ஆடை நிறுவனத்துல வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு வேலையில ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்னன்னா, திருப்பூருங்கிறது இந்த பனியன் தொழில இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இந்த இதை வந்து எப்படி கத்துக்கணும்னு நான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்வத்து மூலமா எல்லா இடத்துலயும் நான் இதை கத்துக்கிட்டு எனக்கு ஒரு 2015 வந்து நான் வந்து கேஎம் நெட்வேர்ல வந்து வேலைக்கு வந்தேன். இப்போ எந்த வருஷம்? 2015 அங்க கேஎம் நெட்வேர்ல வேலைக்கு வந்தப்ப வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கா இருந்துச்சு. அது என்ன ரீசன்னாலன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து மெர்ச்சன்டைசரா இருக்கும்போது அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுவும் பெண்களும் போக விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேஎம் நெட்வேர் வந்து மொத்தமா வெர்டிகல் செட்டப் கம்பெனி. நமக்கு நூல்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் உள்ள எல்லாமே நம்ம கம்பெனிலே இருந்துச்சு. ஸோ அதை ஒவ்வொரு இடத்துலயும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை என்னோட குரு, என்னோட தந்தை, என்னோட கேஎம் நெட்வேர் சுப்பு சார் வந்து எனக்கு ஒவ்வொரு இடத்துல அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த வாய்ப்புனால என்னால நிறைய கத்துக்க முடிஞ்சிச்சு. அதோட அனுபவம் தான் வந்து இன்னைக்கு நான் தொழில் தொடங்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு உத்வேகமா இருந்துச்சு. ஸோ இதுல வந்து அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் காரணம். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன்னா மெயின் வந்து என்னோட குரு தான் காரணம். ஸோ இது இல்லாம வந்து இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டீ அசோசியேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தொழில் முனைவோரையும் தொழில் பண்றவங்களையும் எந்த அளவுக்கு அங்கீகாரம் பண்றாங்க, எந்த அளவுக்கு உத்வேகம் பண்றாங்கிறது தெரியும். இது சொல்லவே வேண்டியதில்லை.
இதோட தொழில் ஜாம்பவான் எங்களோட சக்திவேல் சார் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னோட குரு சுப்பிரமணியம் சார் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஒரு டீ அசோசியேஷனுங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெரிய ஒரு லெவல்ல வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட கவனம் செலுத்தி அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அவங்க இருக்கிறது வந்து இன்னைக்கு தொழில் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பா செக்யூரா ஃபீல் பண்றேன் நான் தொழில் பண்றது. நீங்க எப்போது தொழிலில் அடி எடுத்து வைத்தீர்கள்னு கேட்டேன் நான். ஆனா நீங்க வந்து தொழில்ல உள்ள வந்தது, தொழில் கத்துக்கிட்டது இப்போ வரைக்கும் சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே அது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வத்தினாலையும் ஒரு இப்படிலாம் நல்லது நடக்குது அப்படின்ற விஷயத்தினாலையும் நீங்க அதை பதிவு பண்றீங்க. ஏற்றுமதி வர்த்தகத்தினுடைய நுணுக்கங்களை எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? இப்போ வந்து கேஎம் நெட்வேர்க்ல வந்து நீங்க வந்து தொழில் கத்துக்கிட்டீங்க, ஒரு சின்ன அளவுல கத்துக்கிட்டு நீங்க கேஎம் நெட்வேர்க்ல போறீங்க. அங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவும் அனுசரணையும் கற்றலும் உங்களை இன்னைக்கு ஏற்றுமதியாளராக உருவாக்கி இருக்கிறது. ஒரு ஏற்றுமதி வர்த்தகத்தினுடைய நுணுக்கங்களை, அந்த அனுபவங்களை எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? இப்ப ஏற்றுமதி ஆடையில வந்து உங்களுக்கு மெயினா என்னன்னு பார்த்தோம்னாங்க சார், இன்னைக்கு ஒரு பையர் இன்னைக்கு வந்து தொழில் பண்றதுங்கிறதே திருப்பூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்கா தான் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் தொழில சர்வை பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு டாஸ்க். இன்னைக்கு வந்து நம்மளோட தரத்திலையும் நம்ம கொடுக்குற டெலிவரிலையும் கரெக்டா இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட பையரை வந்து யாருனாலையும் எந்த விஷயத்தான் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம திருப்திப்படுத்தணும் அவங்க எங்க திருப்தி ஆவாங்க அப்படின்னா, ஒண்ணு நம்ம கொடுக்குற குவாலிட்டி, ரெண்டாவது நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட். இந்த ரெண்டும் தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டோர்ல வந்து சர்வை பண்ண வைக்கும். இன்னைக்கு நான் கொடுக்குற ஒரு பொருள் வந்து அங்க அவன் வாங்கி வச்சுக்க போறதில்ல, அவன் ஒரு 100 ஸ்டோருக்கு உண்டான கமிட்மெண்ட் கொடுத்துருப்பான். சோ நான் அவனோட கமிட்மெண்ட்டை காப்பாத்தினா மட்டும்தான் அவங்களோட கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியும். இதை காப்பாத்துறதுக்கு நான் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோனோ அந்த இடத்துல பையர் என்னை வந்து சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு உண்டான ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. இதுதான் நம்ம எக்ஸ்போர்ட்ல கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் சார். இப்ப நீங்க பதில் சொல்ல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இததான் நீங்க கேஎம் நெட்வேர்க்ல கத்துக்கிட்டீங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். பாருங்க, இன்றைக்கு அவர் வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் இல்லைங்களா? ஆமாங்க சார். அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ரோல் மாடலுங்க சார். இன்னைக்கு சார் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம நம்மளோட தொழிலுங்கிறது ஒரு விஷயம். இன்னைக்கு நான் தொழில் பண்றேன்னா என்னால மத்த எந்த விஷயத்துலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இதுவே நமக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கும். ஆனா அவர் அப்படி இல்லாம, அது மட்டும் இல்லாம மனிதநேய செயல்கள்ல நிறைய, நீங்க கொடுவாயில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலே தத்தெடுத்து அந்த ஸ்கூலுக்கு உண்டான அத்தனை விஷயம் பண்ணி கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல அந்த மாதிரி ரோல் மாடல்ஸும் மோட்டிவேஷனும் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஒரு தொழில் முனைவோர் வந்து ஈஸியா வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு ஒரு டாஸ்கோட உள்ள வரோம். நாங்க என்ன பண்ண முடியும், எங்க தொழிலை தாண்டி சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க யோசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறாங்க. அவங்களா இருக்கட்டும், சக்திவேல் சாரா இருக்கட்டும், 25 வருஷமா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சண்டை போட்டு வாங்கி கொடுக்குறாரு எங்களுக்கு. அதுக்கு மேல என்ன வேணும்? யார் போய் எங்களுக்காக ஃபைட் பண்ணுவா? இன்னைக்கு ஃபைட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்னென்ன விதமான சப்போர்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் வந்து நேர்ல சந்திச்சு, பிரதமரா இருக்கட்டும், நம்மளோட நிர்மலா சீதாராமன் அவங்க பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்ப கூட போய் சந்திச்சு நமக்கு உண்டான ஒரு சில இதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, நமக்குன்னு பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல நாங்க எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். இது வந்து தொழிலாளியாக தொடங்கப்பட்ட உங்களுடைய இந்த ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தக பயணம் இன்றைக்கு ஒரு ஏற்றுமதியாளராக உயர்ந்திருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் கடைபிடித்த வழிமுறைகள் என்ன? சரி, இதுக்கு நான் என்னோட எப்படி ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையில நீங்க வந்துருவீங்கன்னு முதல்ல கனவு கண்டுட்டீங்களா? இல்ல, இப்படி வந்துருவேன் நான் கனவு காணல. ஆனா நான் வந்து இங்க நான் யாருங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறது நினைச்சேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் நான் ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருக்கேன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு இருந்த காலம் தான், நம்ம அந்த காலத்துல இருந்தா நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். அப்ப நான் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டும் போது எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இதை பண்ண முடியுமா, பெண்களால் இதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியும், இது எல்லாத்தையும் உடைச்சு இதுக்குண்டா ஒரு இடத்துக்கு நம்ம வந்து உட்காரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல ஒரு செட் மட்டும் இருந்துச்சு. அந்த செட்டு தான் இன்னைக்கு இங்க உட்கார வச்சிருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுடைய அந்த மைண்ட்ல ஒரு செட்னா உங்களுடைய எண்ணமே செயலாக உங்களை கண்டிப்பா. ஏற்றுமதியாளர்கள் சங்கத்துல நீங்க ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. உங்களுடைய நிறுவனம் தொடங்கி 5 ஆண்டுகள் ஆனாலும் கூட எப்போது ஏற்றுமதியாளர்கள் சங்கத்துல உறுப்பினர் ஆனீங்க? ஏன் உறுப்பினர் ஆனீங்க? அதுக்கு முன்னாடி ஆகல?
இப்ப வந்து ஏற்றுமதியாளர் சங்கத்துல உறுப்பினராக குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஏற்றுமதி பண்ணிருக்கணும். நம்ம வந்து இனிஷியல்ல பண்ணது வந்து ரொம்ப கம்மியான டர்ன் ஓவர் தான் பண்ணிருந்தோம். சோ ஒரு 3 வருஷத்துல நான் வந்து அதுக்குண்டான தகுதி அடைஞ்சிட்டேன். அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால அங்க உறுப்பினரா சேர முடிஞ்சுச்சு. எதனால நான் உறுப்பினர் ஆனேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து தொழில் பண்றவங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். இப்ப வந்து நான் வந்து இந்த தொழிலுக்கு புதுசு, முதலாளியா நான் புதுசு. நான் ஒரு தொழிலாளியா இருந்து முதலாளியா மாறி இருக்கிறேன். எனக்கு அது புதுசா இருந்துச்சு. சோ முதலாளிகளோட எனக்கு அவங்களோட அறிவுரைகள் தேவைப்பட்டுச்சு, அவங்களோட அனுபவங்கள் தேவைப்பட்டுச்சு. அவங்க நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதெல்லாம் அவங்க எப்படி கடந்து வந்தாங்க, அந்த கடக்கிறதுக்கு அவங்களோட அனுபவங்கள் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் வந்து அசோசியேஷன் மெம்பர் ஆனேன். அது எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட கைடன்ஸும் அவங்களோட அட்வைஸும் ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதனால நீங்க வந்து ஏற்றுமதியாளர். ஆமா. மெம்பரான ஒரு ஆண்டிலேயே நீங்க ஏற்றுமதியாளர் சங்க விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க. அது எதுக்காக பெற்றுக்கொண்டீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா 1 கோடியில இருந்து 10 கோடிக்குள்ள உள்ள டர்ன் ஓவர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினர்ஷிப்காக நான் வாங்கியிருக்கிறேன். அதாவது முதல் தலைமுறை தொழில் முனைவோர். எங்க ஜெனரேஷன்ல இதுக்கு முன்னாடி யாருமே வந்து பிசினஸ்ல இல்ல. நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிசினஸ்க்குள்ள வந்திருக்கிறோம். சோ இதை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக நமக்கு டீ அசோசியேஷன்ல இருந்து நமக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, நிறைய தொழில் முனைவோர் வந்து அவங்களோட ஆர்வத்துல வருவாங்க. சோ இவங்களாலே பண்ண முடிஞ்சு, ஏன் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி நிறைய அவார்டு கொடுத்து மோட்டிவேட் பண்றாங்க. அதுல இதுவும் ஒரு வகையான அவார்டு இருந்துச்சு. ஏற்றுமதி வர்த்தகத்துல வெற்றி அடைவதற்கு என்னென்ன விஷயங்களை நாம் நுணுக்கமாக கையாள வேண்டும்? ஏன் பெண்கள் வந்து அதிகமா ஏற்றுமதி வர்த்தகத்திலாம் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்களே ஒரு உதாரணமா இருக்கிறீங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட்னாவே அதுல நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய கம்யூனிகேஷன் இருக்கும், நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். இதனால வந்து ஆண்கள் தான் வந்து இதுல சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை மாற்றி நீங்க வந்து சாதிச்சிட்டு இருக்கிறீங்க. பெண் தொழில் முனைவோர்கள் இந்த ஏற்றுமதி வர்த்தகத்துல ஆடை உற்பத்தி தொழில் துறையில அதிகமா ஈடுபட முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படின்னா ஏன், எப்படி? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து பையர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கிங், நம்மளோட முதலாளி, இன்னைக்கு நம்ம எல்லாமே பையரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். சோ பையர்ல வந்து பாத்தீங்கன்னா 80% பெண்கள் தான். என்ன காரணத்தினால பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களாலதான் டிசைனிங் பண்ண முடியும். ஒரு சாரி எடுத்தா அந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் தான் பண்ணணும், இந்த கலர் மேட்சிங் தான் பண்ணணும் அப்படிங்கிறது துணியை பொறுத்த வரைக்கும், ஆடைகளை பொறுத்த வரைக்கும் அதிக கவனம் செலுத்துறது பெண்கள் தான். அப்படி இருக்க பெண்கள் ஏன் ஆடை வர்த்தகத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கும்போது நம்ம பையர் கிட்ட நம்ம கோஆர்டினேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு அவங்க மனசுல இதை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க? சிம்பிளா என்ன, டையிங்னா என்ன, பிரிண்டிங்னா என்ன, அதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது, அங்க போய் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. தெரியாத தொழில் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்களே போய் பாத்தீங்க? அந்த வாய்ப்பு தான் எனக்கு கேம் நெட்வொர்க் ஏற்படுத்தி கொடுத்துச்சு இல்லைங்க சார். எங்களுக்கு ஜெய் விஷ்ணு டெக்ஸ் ப்ராசஸ் சொல்லிட்டு ஓன் டையிங் நம்மளோடதுல இருந்துச்சு. சோ அங்கேயே போய் நான் எல்லாமே பார்க்க முடிஞ்சுச்சு. ஈவன் பிரிண்டிங்ல போய் கலர் எடுக்கிற வரைக்கும் நான் உட்காந்து எடுத்திருக்கிறேங்க சார். அந்த அளவுக்கு வந்து எனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருந்தாங்க. சோ நான் என்னோட பையர் ஃபாலோ பண்ணது பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன்னா ஒரு 100 ஆல் ஓவர் பிரிண்ட் அடிக்க வேண்டியது வரும். ஒவ்வொரு பிரிண்ட்டும் அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்குதுங்கிறத நான் எடுத்துக்கிட்டு நான் போய் அந்த கலர் மாஸ்டர் கிட்ட அந்த இன்புட்டை கொடுக்கணும். சோ அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் அது ரிசல்ட்டா வந்துச்சு. அதுதான் எங்களோட சக்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய காரணமா இருந்துச்சு. சோ நான் இப்ப பையர் வந்து ஒரு சிலர்லாம் அடிக்கும்போது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த பிரிண்ட் வேண்டாம், அப்ரூவல் எடுக்கணும், பையர் கிட்ட போகணும், அந்த இதுக்கே போகல. என்னோட பையர் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சதுக்கு காரணம் தான் வந்து நான் இங்க உட்கார முடிஞ்சிச்சு. பெண்கள் வந்து இங்கதான் போகணும், இங்கதான் போகக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை விட்டு வெளியே வாங்க. நம்ம விருப்பப்பட்டவன் எங்க வேணாலும் போகலாம், நமக்கு யாரும் தடை பண்ண போறது கிடையாது. நீங்க உங்களோட சுய ஆர்வத்தினால வெளியே வந்தீங்கனாலே போதும். உங்களை போய் இங்க போகாதீங்க, இங்க வராதீங்கன்னு யார் சொல்றாங்களோ அப்ப அந்த இடத்துல யாரும் உங்களை சொல்ல மாட்டாங்க. சொல்லிருவாங்களோங்கிற அந்த எண்ணம் தான் நம்மள இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்குது. நீங்க அதை விட்டு எல்லாரும் வெளியே வரணும்னு நான் இங்க வந்து உங்க எல்லாத்தையும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிமா. நிறைய உங்களுடைய இந்த பேட்டிய பார்த்துட்டு இருக்கவங்க உங்களை போன்ற பாண்டி செல்வி போல நாமும் ஒரு ஏற்றுமதியாளர் ஆக வேண்டும் அப்படின்னு நிச்சயமா விரும்புவாங்க. ஒரு தொழிலாளியா வந்த நீங்கள் ஒரு ஏற்றுமதியாளராக மிளறுகிறீர்கள். வெளிநாடுகள்ல வந்து பையர்கள் எதிர்பார்க்கிறது என்ன, நம்முடைய ஆர்டர்களை வந்து அதிகரிக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளணும், நீங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளுறீங்க? ஏன்னா நீங்க வந்து ஒரு 2 கோடி, அப்புறம் 5 கோடி, அப்புறம் 7 கோடி, இப்போ 10 கோடின்னு 5 ஆண்டுகளிலே அப்படியே உங்களுடைய வளர்ச்சி வந்து ஏறுமுகமாக இருப்பதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற வழிமுறைகள்? இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம்னாங்க சார், பையர் வந்து நமக்கு ஒரு 60 நாள் லீட் டைம் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ரூவலுக்கு 45 நாள் எடுத்துட்டு ப்ரொடக்ஷனுக்கு 15 நாள் கொடுப்போம்.
அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த ஆடையோட நாள் ரொம்ப கம்மியா கொடுப்போம். அப்ப வந்து என்ன ஆகும்னா அவங்களால வந்து அந்த ப்ரொடக்ஷன்ல தைக்கிற நம்மளோட இன்புட் வந்து அந்த டெய்லர்ஸ் கிட்ட இருக்காது. நம்ம எடுக்கிற அந்த கேர் பண்ற விஷயம் வந்து டெய்லர்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்னோட அப்ரூவலுக்கு உண்டான டைமை குறைச்சிக்கிட்டேன். நான் 15 நாள்ல என்னோட அப்ரூவலை க்ளோஸ் பண்ணி 45 நாள்ல நான் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தேன். இதனால என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா, எங்களுக்கு தரமான ஆடைகளை உற்பத்தி செஞ்சு பையருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. அது இல்லாம ஆன் டைம் கமிட்மெண்ட். பையர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கறான், நான் இங்க ஒருத்தருக்கு உண்டான கமிட்மெண்ட் நான் இங்க உட்காந்து ஒர்க் பண்றேன். ஆனா பையர் அப்படி கிடையாது. அவன் 1000 ஸ்டோரோட கமிட்மெண்ட். நம்ம ஒரு பீஸ் இல்லைன்னா அவன் 1000 பேருக்கு பதில் சொல்லணும். அந்த இடத்துல பையரை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கமிட்மெண்ட் நம்ம காப்பாத்தணும்னா, அந்த 1000 ஸ்டோரோட 10 பீஸ் ஆர்டருங்கிறது அவனுக்கு 100 பீஸ் ஆர்டரா மாறும். அந்த 100 பீஸ் நமக்கு 1000 பீஸா மாறும். அருமையான விளக்கம். நிச்சயமாக இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்க கையாளு. கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா? ஆமாங்க. இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் உங்களை போன்ற தொழில் முனைவோர்களுக்கு முதல்ல நீங்க சொன்னீங்க, நீங்க நிறைய அந்த கம்யூனிகேஷன் இஷ்யூஸ், டிரான்ஸ்போர்ட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பெண்கள்னா எந்த இடத்துக்கு போக முடியாது. ஆனா நீங்க அதுலயும் நீங்க வந்து சாதிச்சிருக்கிறீங்க. இந்த வளர்ச்சி எட்டுவதற்கு உங்களுக்கு உதவியாய் உங்களுடைய கணவர் சொன்னீங்க லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு, உங்களுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. உங்களுடைய நிறுவனத்துல பணிபுரிகிற தொழிலாளர்களை பத்தி சொல்லிருங்க. எப்படி அவங்க நீண்ட காலமா உங்ககிட்டயே வேலை செய்யறாங்களா, அல்லது நீங்க அவங்கள வந்து எப்படி நீங்க வந்து அவங்கள வந்து இது பண்றீங்க? என்னோட கணவர், என்னோட குழந்தைங்க, இவங்க எல்லாரோட சப்போர்ட்னால தான் நான் இங்க இருக்க முடியுதுங்க. முதல்ல எனக்கு கணவர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. நான் பிரிண்டிங்க்கு அப்ரூவலுக்கு நைட்டு 12 மணிக்கு போயிருக்கிறேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டியது என்னன்னா, KM Knitwear தான். மறுபடியும் நான் அங்கேயே சுத்தி அங்கதான் வரேன். என்ன ரீசன்னாலன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் நைட்டு 12 மணிக்கு போகும்போது எனக்கு கார் கொடுத்து நீ போயிட்டு சேஃபா வரணும் அப்படிங்கறது என்னோட பாதுகாப்பையும் அங்க உறுதி செஞ்சாங்க. நான் அங்க ஒரு 2 வீலர்ல நான் போயிட்டு வந்துட்டு இருந்த இடத்துல வந்து இல்ல இந்த மாதிரி டைம்ல 2 வீலர்ல போவேனான்னு சொல்லி அவங்க டிரைவரோட கார் கொடுத்து என்னை போய் ஒரு பிரிண்டிங் அப்ரூவலுக்கா இருக்கட்டும், அது ஒரு சேஃப்டிக்கு உண்டான இதுவும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த இடத்துல சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அடுத்து என்னோட கணவர் அந்த 12 மணிக்கு நீ போய் அப்ரூவலுக்கு போகணும்னு சொல்லி என்னை அலோவ் பண்ணதுக்கு அந்த என்னோட கணவருக்கு நான் திருமணம் ஆயிடுச்சு. ஆமாங்க சார், திருமணம் ஆயிடுச்சு. அப்ப நான் எனக்கு அந்த அனுமதி கொடுத்ததுக்கு என்னோட கணவருக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் என் பசங்க அம்மா வந்து இல்ல இந்த பக்கம் கையை தடை பார்த்துட்டு இந்த பார்த்துட்டு அம்மா இல்ல அப்படின்னாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டுவாங்க. ஆனா நார்மல் டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா இருந்தா தூங்கணும், அம்மா இல்லாம தூங்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நான் ஒரு வேலைக்கு போகும்போது என்னை வந்து சப்போர்ட் பண்ணது என்னோட பசங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட தொழிலாளர்கள் எல்லாம் எப்படி லாங் டேர்மா இருக்காங்க அப்படின்னா, என்னோட தொழிலாளர் வந்து என்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கம்பெனி ஆரம்பிச்சு, அதாவது என்னோட நிர்வாகத்தை நான் உருவாக்கி 5 வருஷம் ஆச்சுங்க சார். ஆனா நான் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் ஆபீஸா தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 3 இயர்ஸ்ல என்னோட இருக்கிற ஸ்டாஃபா இருக்கட்டும், என்னோட லேபர்ஸா இருக்கட்டும் ஸ்டாண்டர்டா தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வரல. அவங்களுக்கு உண்டான ஒரு வசதிகளும் சரி, அவங்களுக்கு உண்டான ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆக முடியாது. என்னோட பையரோட, அதாவது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க என்ன செய்வாங்க, எது தேவைப்படுது, எந்த இடத்துல நம்ம கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நான் எந்த அளவுக்கு பண்ணுவேனோ அதே அளவுக்கு என்னோட தொழிலாளர்கள் எல்லாருமே அதெல்லாம் புரிஞ்சு வேலை செய்யறவங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். LS இன்டர்நேஷனலுடைய எதிர்கால கனவு ஏதாவது இருக்குதா சார்? நான் என்னோட எதிர்கால கனவுனா, நான் 2007 எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. நான் ஒரு தொழில் முனைவரா, ஒரு முதலாளியா உட்காரணும், ஒரு ஏற்றுமதியாளர் ஆகணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இதை அச்சீவ் பண்ணிக்கிறேன். இனி அடுத்து நான் என்னோட டார்கெட் அப்படின்னா, என்னோடது வந்து என்னோட நிறுவனம் வந்து இங்க திருப்பூர்ல ஒரு பெரிய ஒரு 100 crores ஒரு கம்பெனி அப்படிங்கறத நான் ஒரு அச்சீவ் பண்ணி இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கும் சரி, இங்க இருக்கிற மக்களுக்கும் சரி, என்னால என்ன முடியுமோ அதை பண்ணணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். சோ அந்த விஷயத்துல தொழில் மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கும் ஒரு சில நன்மைகள்லாம் செய்யணும்னு நிறைய பிளான் வச்சிருக்கிறேன். சோ அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் என்னோட தாட் இருந்துச்சு. நிச்சயமாக அதையெல்லாம் அடைவீர்கள், அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். நேயர்களே, வந்தோரை வாழ வைக்கிற திருப்பூர் என்ற வார்த்தைக்கு உதாரணமாக இந்த அன்பு சகோதரி பாண்டிச்செல்வி லிவிங்ஸ்டன் அவங்க இருக்கிறாங்க. ஏனென்றால் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு நல்ல ஏற்றுமதி நிறுவனத்திற்கு ஒரு நிர்வாக இயக்குனர் என்கின்ற அந்த ஒரு இது இல்லாம தான் வந்த பாதையை நன்றியோடு நினைத்து பார்த்ததை நாம் வந்து கேட்டறிந்தோம். நிச்சயமாக உங்களுடைய
வரும் நாட்களுக்குரிய கனவுகள் நனவாகும். இன்னும் பல வெற்றிகளை குவிப்பீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி நேயர்களே. வணக்கம்.